அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் NMMS 2020-21 ஸ்டாண்டர்ட் 8 மீடியம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 180. சப்ஜெக்ட் மேட். கொஸ்டின் 90 கொஸ்டின் இருக்கு. இதுல பார்ட் 1 வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நீங்க அதை பார்க்கணும்னா மேல இருக்க ஐகார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து 41 இருந்து 90 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் உண்டு. கொஸ்டின் நம்பர் 41. If 2 star 3 is equal to 5, 7 star 4 is equal to 11, then 6 star 4 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 star 3 is equal to 5 அப்படின்னு நம்ம சொல்லுதோம். அப்போ ஸ்டார் வரக்கூடிய இடத்துல பிளஸ் போட்டோம்னா 2 plus 3 is equal to 5. அதே மாதிரி 7 star 4 is equal to 11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7 வர இடத்துல 7 கூட ஸ்டார் வர இடத்துல பிளஸ் போட்டோம்னா அப்புறம் 7 plus 4 is equal to 11. அதே மாதிரி 6 star 4 is equal to வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டார் வரக்கூடிய இடத்துல பிளஸ் போடுதோம். அப்போ 6 plus 4 is equal to 10. அப்போ ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 42. The angle between the hours and minutes and when the time is 3 hours 30 minutes is. நேரம் 3 மணி 30 நிமிடங்களாக இருக்கும்போது இரு முட்களும் இடைப்பட்ட கோணம். ஆப்ஷன் 1 60 டிகிரி, ஆப்ஷன் 2 72 டிகிரி, ஆப்ஷன் 3 70 டிகிரி, ஆப்ஷன் 4 75 டிகிரி. இப்போ ஒரு கிளாக்னா முதல்ல 12 3 6 9 இருக்கும். ஒவ்வொரு கோணமும் 3க்கும் 90க்கும் வர 90 டிகிரி வரும். 3க்கும் 12க்கும் இடையில. அதே மாதிரி 3க்கும் 6க்கும் இடையில 90 டிகிரி, 6க்கும் 9க்கும் இடையில 90 டிகிரி, 9க்கும் 12க்கும் இடையில 90 டிகிரி. அப்போ மொத்தம் 360 டிகிரி இருக்கும். அப்போ 1ல இருந்து 12 வரைக்கும் நம்பர் இருக்கும். அந்த 360 12ஆல நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 30 டிகிரி கிடைக்கும். அப்போ 12க்கும் 1க்கும் இடையில 30 டிகிரி இருக்கும். ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு இடையிலயும் நமக்கு 30 டிகிரி இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கணக்குக்கு வருவோம். நேரம் வந்து 3 மணி 30 நிமிடங்களாக இருக்கும்போது, அப்போ 3 மணி 30 நிமிடங்களாக இருக்கும்போது அப்படின்னா மணி 3 விட ஒரு கொஞ்சம் தள்ளி பாதி தூரம் தள்ளி வந்திருக்கோம். இங்க 30ஆக வந்திருக்கும். அப்ப நமக்கு இது இடைப்பட்ட தூரம் 6க்கும் 5க்கும் இடைப்பட்ட தூரம் 30 டிகிரி, 5க்கும் 4க்கும் இடைப்பட்ட தூரம் 30 டிகிரி. ஸோ நமக்கு 3:30 மணியா இருக்கும்போது இந்த சின்ன முள் வந்து 3க்கும் 4க்கும் இடையில தான் இருக்கும். அப்ப 2க்கும் இடையில பாதி இருக்கிறதுனால 30ல பாதி 15 டிகிரி. இப்ப 3ஐயும் கூட்டினோம்னா வரதுதான் நமக்கு ஆன்சர். 3ஐயும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது 75 டிகிரி. ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 43. A mirror is placed in front of a clock. The clock time shows 12 hours 5 minutes. The reflection in the mirror show. ஒரு கடிகாரத்தின் நேரமானது 12 மணி 5 நிமிடமாக காட்டுகிறது. அக்கடிகாரத்தின் முன் கண்ணாடியை பொருத்தும் போது கண்ணாடி பிரதிபலிக்கும் நேரம். ஆப்ஷன் 1 1 மணி 50 நிமிடங்கள், ஆப்ஷன் 2 11 மணி 50 நிமிடங்கள், ஆப்ஷன் 3 1 மணி 55 நிமிடங்கள், ஆப்ஷன் 4 11 மணி 55 நிமிடங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக்ல 12 மணி 5 நிமிடமாக இருக்கிறது. இத முன்னாடி ஒரு கடிகாரத்தின் முன்னாடி ஒரு கண்ணாடி பிரதிபலிக்கும் இப்படி ஒரு கண்ணாடியை அமைக்கிறோம். அப்ப கண்ணாடி அமைத்தோம்னா இந்த நம்பர் 1ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து அப்படியே நமக்கு 11ல இருக்க மாதிரி நமக்கு தோன்றும். அப்போ மணி 11 மணி 55 நிமிடமாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 44. மஞ்சு வாஸ் born on 29/2/1984. How many birthdays would have been celebrated by the year up to 2020? மஞ்சு 29/2/1984 பிறந்துள்ளார் எனில் அவர் 2020 வரை எத்தனை பிறந்த நாள்களை கொண்டாடி இருப்பார்? இப்போ 2வது மாசமா இருக்கிறதுனால, பிப்ரவரி மாசமா இருக்கிறதுனால அது 28ஆம் தேதியாகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம். ஆனா மஞ்சு வந்து 29ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு
பிப்ரவரி மாசம் லீப் இயர், அதாவது 28 நாட்கள் தான் ரெகுலராக இருக்கும். 29 வர்றதுனால இது லீப் இயர். இந்த லீப் இயர் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எது வரைக்கும் 1984 இருந்து பாக்குறாங்க. அப்ப 29/2/1984 பிறந்துள்ளார் எனில் அவர் 2020 வரைக்கும், அதாவது 4 ஆண்டுகளாக கூட்டிக்கிட்டே நம்ம போறோம். 1988 அது கூட 4 கூட்டுறோம். அப்போ 1992 மறுபடியும் மீண்டும் 4 கூட்டம்னா 1996, அது கூட 4 கூட்டம்னா 2000, 2004 4 கூட்டம்னா 2008, மீண்டும் 4 கூட்டம்னா 2012, மீண்டும் 4 கூட்டினா 2016, மீண்டும் 4 கூட்டினா 2020. அப்போ எத்தனை பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னா 9 பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க. ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 45. A is brother of B, but B is not the brother of A. What is the relation between A and B? A என்பவர் B என்பவரின் சகோதரர், ஆனால் B என்பவர் A என்பவரின் சகோதரன் அல்ல எனில் A மற்றும் B ஆகியோரின் உறவு முறை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சகோதரர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் போடுவோம், சகோதரி அப்படின்னா ஒரு சர்க்கிள் போடுவோம். ஆண்களுக்கு ஸ்கொயரும் பெண்களுக்கு சர்க்கிளும் போடுவோம். அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி யின் சகோதரர். ஏ என்கிறவர் பிக்கு சகோதரரா இருக்கிறாரு, ஆனால் பி என்பவர் ஏக்கு சகோதரரா இல்லை. அப்போ அவங்க வந்து என்னவாதான் இருப்பாங்க, சகோதரியாகத்தான் இருப்பாங்க. அதனால ஆப்ஷன் 4, ஏ பிரதர் பி சிஸ்டர். ஏ என்பவர் சகோதரராகவும் பி என்பவர் சகோதரியாகவும் இருப்பார். கொஸ்டின் நம்பர் 46. The number of numbers divisible by 9 and 6 between 1 to 100. 1 முதல் 100 வரையில் உள்ள எண்களில் 9 மற்றும் 6ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை. 1 10, ஆப்ஷன் 2 5, ஆப்ஷன் 3 11, ஆப்ஷன் 4 60. இப்போ 6. இப்போ நம்ம 1 முதல் 100 வரைக்கும் 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள், அதாவது 9, 18, 27 அதோட மல்டிபிள்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிடுதோம். அதே மாதிரி 1 முதல் 100 வரைக்கும் 6ஆல் வகுப்படக்கூடியது, அதோட மல்டிபிள்ஸ் 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60, 66, 72, 78, 84, 90, 96 வரைக்கும் எழுதிக்கிடுதோம். இப்ப 2ஆல வகுப்படும் எண்கள் அப்படின்னா 2க்கும் பொதுவான எண்கள். அப்போ 18 இருக்குது, 36, 54, 72, இங்க 90. மொத்தம் அதோட எண்ணிக்கை வந்து நமக்கு 5. அப்போ ஆப்ஷன் 2 5. கொஸ்டின் நம்பர் 47. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ காம்போசிட் நம்பர்? கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பகு எண் எது? அப்போ பகு எண் எதுன்னு தெரியும்னா நமக்கு பகு எண் மற்றும் பகா எண்கள் வந்து நமக்கு தெரியணும். இதுல பகு எண் வந்து வகுபடக்கூடிய எண்ணை தான் நம்ம பகு எண் அப்படின்னு சொல்றோம். 4 வந்து 2ஆ பிரிக்கலாம், 2 2 4 அப்படின்னு பிரிக்கலாம், ஒரு நாள் 4. மீதி 2 3 பிரிக்க முடியாது, அதாவது பகுக்க முடியாது. இந்த எண்ணை 2ஐயும் பிரிக்க முடியாது, 3ஐயும் பிரிக்க முடியாது. 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து வகுபடக்கூடிய எண் 4. ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 48. Which of the following is a middle number in the numbers 22/7, 1.72, 4.0, 17.4, 16/5 when write in ascending order? அதாவது 22/7, 1.732, 4, 17/4, 16/5 ஆகிய எண்களை ஏறு வரிசையில் எழுதும் போது நடுவில் வரும் எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நம்ம இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையுமே டெசிமல் நம்பராக நம்ம மாத்திக்கிடுதோம். ஃபிராக்ஷன்ல இருக்க நம்பரை டெசிமல் நம்பராக 22/7 அப்படின்னா 3.14 நமக்கு தெரியும். இங்க 1.732, 4.0ன்னு சொல்லுதோம். 17/4 வகுத்தோம்னா 4.25 கிடைக்கும். 16/5 வகுத்தோம்னா 3.2 கிடைக்கும். இதை ஏறு வரிசையில எழுதுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 1.732, அடுத்த நம்பர் 3.14, அடுத்த நம்பர் 3.2,
அடுத்த நம்பர் 4.0, அடுத்த நம்பர் 4.25. நமக்கு ஏறு வரிசையில எழுதிட்டோம். ஆன்சர் வந்து என்ன கேக்குறாங்க, ஏறு வரிசையில் எழுதும் பொழுது நடுவில் வரும் எண் எது? அப்ப இந்த ஏறு வரிசையில எழுதும் போது நடுவில் வரக்கூடிய எண் தான் நமக்கு ஆன்சர். அப்போ மொத்தம் 5 எண் இருக்குது ஒற்றைப்படையில. அப்போ நமக்கு 3வது எண் தான் நமக்கு நடுவில் வரும். அப்போ 3/2. இப்போ இந்த 3/2 அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னா 16/5. இந்த 3/2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்க கணக்கின்படி 16/5 அப்படிங்கிற இடத்துல வருது. அதனால ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 49. If 4 into 8 is equal to 16, 3 into 6 is equal to 9, 5 into 6 is equal to 15, then 2 into 3 is equal to என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 5 into 8, 4 into 8 is equal to 16. அதாவது 8ல பாதி 4. அப்போ 4 4s are 16. 3 into 6 is equal to 9. 6ல பாதி 3. 3 3s are 9. மறுபடி 5 into 6 is equal to 15. அப்ப 6ல பாதி 3. 5 3s are 15. இப்போ 2 into 3 is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இப்ப வரக்கூடிய நம்பர்ல எல்லா நம்பருமே பாதி பாதி நம்பரா வர்றதுனால 3ல பாதி நம்பர் வந்து 1.5. அப்போ 2 into 1.5 is equal to 3. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 3. கொஸ்டின் நம்பர் 50. If 12 divided 4 is equal to 8, 9 divided 4 is equal to 5, 7 divided 5 is equal to 2, then the meaning of the operator divide is. அதாவது 12 வகுத்தல் 4 is equal to 8, 9 வகுத்தல் 4 is equal to 5, 7 வகுத்தல் 5 is equal to 2 எனில் வகுத்தல் எந்த குறியீட்டின் அர்த்தம்? ஆப்ஷன் 1 கழித்தல், ஆப்ஷன் 2 கூட்டல், ஆப்ஷன் 3 பெருக்கல், ஆப்ஷன் 4 வகுத்தல். இப்போ 12 வகுத்தல் 4 is equal to 8. 12 4 வகுத்தா 8 கிடைக்காது. பட் நமக்கு மாத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 12ல இருந்து 4 கழித்தோம் அப்படின்னா 8 கிடைக்கும். அதே மாதிரி 9ல இருந்து 4 கழித்தோம்னா 5 கிடைக்கும். 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும். அதனால இப்போ நமக்கு எல்லாமே ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கழிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ வகுத்தல் என்பது கழித்தல் என்ற குறியீட்டின் அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 51. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் விடுபட்டுள்ள எண்ணை எழுத்தை கண்டுபிடிக்கவும். Find the missing number letter in the following diagram. ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம்ல இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். 3யும் 2யும் பெருக்கணும்னா 6 கிடைக்கு. அதே மாதிரி இந்த 3 + 2 இந்த 3யும் 2யும் பெருக்கணும்னா அதான் இந்த ஷேப் போட்டிருக்கேன் 6 கிடைக்கு. அதே மாதிரி இந்த 3யும் 2யும் கூட்டணும் அப்படின்னோம்னா 5 கிடைக்கு. இங்கேயும் அதே மாதிரி 4யும் 3யும் பெருக்கணும்னா 4 3 12 கிடைக்கு. இந்த பக்கம் 4யும் 3யும் பிளஸ் பண்ணோம்னா 7 கிடைக்குது. இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த பக்கம் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இந்த சைட்ல என்ன பண்ணிருக்கோம், 3யும் 2யும் பெருக்கிருக்கோம் 6 வந்துச்சு. 4யும் 3யும் பெருக்கினா 12. அப்போ 4யும் 7யும் பெருக்கினா கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ 7யும் 4யும் பெருக்கணும்னா 4 7 28. அப்போ ஆப்ஷன் 3 28. கொஸ்டின் நம்பர் 52. அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மிஸ்ஸிங் நம்பர் வந்தா இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். அப்போ 1 3 4 5 7 இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 23. அதே மாதிரி 2 4 6 5 7 இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 27. அதே மாதிரி நமக்கும் எல்லா நம்பரையும் கூட்டினோம்னா கூட்டி கிடைக்கக்கூடிய எண் தான் நமக்கு ஆன்சர். அப்போ 1 5 2 4 6 எல்லா நம்பரையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 21. ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 53. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் லெட்டர் இன் த ஃபாலோயிங் டயக்ராம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் விடுபட்ட எண்ணை அல்லது எழுத்தை கண்டுபிடிக்கவும். கண்டிப்பா இதுக்குள்ள இந்த நம்பர்ல வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இதுல கண்டிப்பா இந்த 3 படங்களுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது 4 3 1 8 2 3 5 2
இந்த எல்லா நம்பரையும் நமக்கு கூட்டி வரக்கூடிய நம்பர் வந்து 28. 28ல வருது. ஆனா நமக்கு ஆன்சர் இங்க வந்து 6 வருது. அப்ப 28ல இருந்து 22 கழிச்சோம்னா நமக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 2 + 2 + 0 + 6 + 4 + 4 + 8 + 1 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 27 கிடைக்கும். அதுல இருந்து 22 கழிச்சா 5. இந்த மூன்றாவது படத்திலையும் எல்லா நம்பரையும் கூட்டி நம்ம 22 கழித்தா கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ 3 1 2 10 5 2 7 2 கூட்டும் போது கிடைக்கக்கூடிய நம்பர் 32 - 22 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10. ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 54. கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் விடுபட்டுள்ள எண்ணை காண்க. இந்த 3 படங்கள் ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் உள்ளது வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கி அதுல இருந்து வரக்கூடிய நம்பரால 1 கழிக்கிறோம். 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 12. ஆனா ஆன்சர் வந்து நமக்கு 11 வரணும். அப்போ 1 கழிச்சிட்டோம்னா 11 கிடைக்கும். அதே மாதிரி 1ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 5 5ல இருந்து 1 கழிச்சோம்னா 4. இங்கேயும் அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் பெருக்கி 1ஆல மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 6. 6ல இருந்து 1 கழிச்சோம்னா 5. 5 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 55. ஒரு ஸ்டார் கொடுத்து ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து இந்த கொஸ்டின் அடையாளம் கொடுத்தக்கூடிய நம்பர் வந்து என்ன, இங்கிலீஷ் லெட்டரும் நம்பர்ஸும் அது வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இதுக்குள்ளயும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்போ இந்த 3 கூட 2 கூட்டினோம்னா 5. 5 கூட 2 கூட்டினா 7. 7 கூட 2 கூட்டினா 9. 9 கூட 2 கூட்டினா 11. 11 கூட 2 கூட்டினா 13. அப்ப எல்லா நம்பருக்கும் 2 பிளஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்த நம்பர் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல U V W X Y Z ரைட் சைட்ல, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம 2 நம்பரை கூட்டுதோம். கிளாக் வைஸ்ல நம்ம UVWXYZ வந்திருக்கு. இப்போ அடுத்த படத்தையும் நம்ம பார்க்கலாம். 4ல இருந்து 2 கூட்டினோம்னா 6. 6ல இருந்து 2 கூட்டினா 8. 8ல இருந்து 2 கூட்டினா 10. 10ல இருந்து 2 கூட்டினா 12. 12ல இருந்து 2 கூட்டினா 14. அதே மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் TUVWXY இதுவும் நமக்கு ரைட் சைட்ல வந்து இங்கிலீஷ் லெட்டரும் சேமாக வருகிறது. அப்போ மூன்றாவது படத்திலையும் அதே மாதிரிதான் நமக்கு வரணும். அப்போ 5 கூட 2 கூட்டினோம்னா 7 தான் நமக்கு ஆன்சர் வரணும். சோ நமக்கு ஆப்ஷன் 1ஆக இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் 4ஆக இருக்கலாம். 2 3 கண்டிப்பாக வராது. அப்புறமா இங்கிலீஷ் லெட்டரை நம்ம பார்க்கலாம். STUVW அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 7W. ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 56. Select the diagram from the given 4 diagram which illustration the relationship between the classes. அதாவது கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்கு உரிய படத்தினை தேர்ந்தெடுக்கவும். கிளாஸ், ஆட் நம்பர், ஈவன் நம்பர்ஸ். அதாவது தொகுப்பு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், எண்கள் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ஒற்றைப்படை எண்கள், அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள், அதே மாதிரி எண்கள் 3 கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. அதாவது எண்கள் ஒண்ணுக்கு தான் ஒற்றைப்படை எண்ணும் இரட்டைப்படை எண்ணும் இருக்கும். அதனால ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 57. அதே மாதிரி நாற்கரங்கள், முக்கோணங்கள், கோடுகள், அதாவது குவாட்ரிலேட்டரல், ட்ரையாங்கிள், லயன்ஸ் இந்த 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது எது அப்படின்னு கேக்குறாங்க. தொடர்பு இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை. கோடு அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கும். நாற்கரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்புகளே இல்லை. அதனால ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 58. தொகுப்பு உணவு, காய்கறிகள், கேரட், ஃபுட், வெஜிடபிள்ஸ், கேரட் இந்த 3க்கும் தொடர்புகள் இருக்கா இல்லையா, இல்ல ஏதாவது 2க்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா 3க்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புகள் உள்ளது. உணவு உள்ளுக்கு தான் நமக்கு
காய்கறிகளை வச்சுதான் நம்ம உணவு சமைப்போம். அந்த காய்கறி உள்ளுக்கு கேரட் இருக்கும். அப்ப கேரட்டை சமைச்சதுதான் கேரட்டுக்குள்ளதான் காய்கறிகளை சமைக்கும் போது அது உள்ளுக்கு இருக்குது கேரட். காய்கறிகளை சமைத்தா கிடைக்கக்கூடியது உணவு. சோ 1க்குள்ள 1 இருக்கிறதுனால ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 58. In the figure given below, there are 3 intersecting circle, each representation electronics artists and singers. Different regions are marked as 1 to 7. Read the statement in each of the following questions and choose the correct answer. அதாவது வினாயன் 59 63 வரைக்கும் படத்தில் 3 வெட்டும் வட்டங்கள் ஒன்று குறிக்கிறது. 3 படங்களும் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்கிறது. அதுல 1 மின்னியல் வல்லுநர்கள், அடுத்தால கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் ஆகும். 1 முதல் 7 வரை வேறுபட்ட பகுதிகளால் குறிக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக படித்து விடையளிக்கவும். அதாவது 1 அப்படிங்கிறது மின்னியல் வல்லுநர்கள் மட்டும், இந்த 2 அப்படிங்கிறது மின்னியல் வல்லுநர்களும் கலைஞர்களும், 3 அப்படிங்கிறது கலைஞர்கள் மட்டும், 5 அப்படிங்கிறது கலைஞர்களும் பாடகர்களும், 6 என்பது பாடகர்கள் மட்டும், 4 என்பது மின்னியல் வல்லுநர்கள் மற்றும் பாடகர்கள். இந்த 7 என்பது 3மே சேர்ந்தது, மின்னியல் வல்லுநர்கள், கலைஞர்கள், பாடகர்கள். இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். அப்போ இனி கொஸ்டினை பத்தி பார்ப்போம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா சம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் நம்பர் 59. எலக்ட்ரீசியன்ஸ் ஹூ ஆர் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ். கலைஞர் மற்றும் பாடகர்களாக இருக்கும் மின்னியல் வல்லுநர்கள். இப்போ கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் ரெண்டுமே இருக்கவங்க மொத்தம் 5 பேர். அப்போ ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 60. அதே கான்செப்ட் தான். கொஸ்டின் ஒன்லி ஆர்டிஸ்ட் ரெப்ரசன்ட் த ரீஜன். கலைஞர்களை மட்டும் குறிப்பிடும் பகுதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கலைஞர்கள் மட்டும் குறிப்பிடும் பகுதி 3. அதனால ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 61. சிங்கர்ஸ் ஹூ ஆர் நாட் எலக்ட்ரீசியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். அதாவது மின்னியல் வல்லுநர் மற்றும் கலைஞர்கள் அல்லாத பாடகர்கள். அதாவது மின்னியல் வல்லுநர்களும் இருக்கக்கூடாது, கலைஞர்களும் அல்லாத பாடகர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பாடகர்கள் மட்டும்தான். அப்போ 6 பேர். ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 62. பாடகர்கள் அல்லாத கலைஞர்கள் மற்றும் மின்னியல் வல்லுநர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாடகர்கள் அல்லாத, அப்ப பாடகர்கள் அல்லாத அப்படின்னா பாடகர்கள் இந்த ரவுண்ட்ல வரக்கூடாது, நமக்கு பாடகர்கள் வரக்கூடிய சர்க்கிள்ல வரக்கூடாது. மற்றும் கலைஞர்கள் மற்றும் மின்னியல் வல்லுநர்கள், அதாவது பாடகர்களாக இருக்கக்கூடாது, ஆனா கலைஞர்களாகவும் இருக்கலாம், மின்னியல் வல்லுநர்களாகவும் இருக்கலாம். அப்ப இந்த ரவுண்ட் வரக்கூடாதுன்னா நமக்கு அங்க இருக்கக்கூடியது 2 மட்டும்தான். அதனால ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 63. 7வது இடம் குறிப்பிடுவது என்ன? ஆப்ஷன் ஏ அனைத்து 3 பிரிவினரும், ஆப்ஷன் 2 மின்னியல் வல்லுநர்கள் மற்றும் கலைஞர்கள், ஆப்ஷன் 3 பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள், ஆப்ஷன் 4 மின்னியல் வல்லுநர்கள் மற்றும் பாடகர்கள். 7வது இடம் குறிப்பிடுவது அனைத்து 3 பிரிவினர்களும். கொஸ்டின் நம்பர் 64. ஐவர் அதாவது வழிமுறை எண் 64 முதல் 68 வரை கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். அதாவது இந்த 5 கண்டிஷனை நம்ம படிச்சுக்கிடணும். இந்த 5 கண்டிஷன்ல இருந்து கீழே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5ஐயும் பயன்படுத்தி ஒரு கண்டிஷனை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா 64ல இருந்து 68 வரைக்கும் உள்ளது ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 5 friends ABCDE are standing in the row facing same direction. அதாவது ABCDE என்ற 5 நண்பர்கள் ஒரே திசையை நோக்கி நிற்கிறார்கள். ஏதாவது ஒரே திசையை நோக்கி எத்தனை பேர் நிற்கிறார்கள்? 5 பேர். 2வது கண்டிஷன், the position of ABCDE are not necessary in the same order. அவர்கள் ABCDE என்ற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ
5 பேரும் ஒரே திசையை நோக்கி நிற்கிறார்கள். ஆனா 5 பேரும் வரிசையாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்ப மூணாவது B இஸ் பிட்வீன் A அண்ட் E. அதாவது A மற்றும் E நடுவில் B உள்ளார். இந்த ஏக்கும் ஈக்கும் நடுவில் யார் இருக்கிறாங்க? இந்த B இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இது C இஸ் இமிடியேட் ரைட் டு E. C என்பவர் E இன் வலதுபுறத்தில் உள்ளார். அப்போ C என்பவர் E இன் வலதுபுறம், இந்த E தாங்க இருக்குது. E இன் வலதுபுறத்தில் யார் இருக்கா? C இருக்கிறாங்க. ஃபிஃப்த் கண்டிஷன் D இஸ் இமிடியேட் லெஃப்ட் டு A. D என்பவர் A இன் இடதுபுறத்தில் உள்ளார். அப்போ D என்பவர் ஏக்கு இடதுபுறம் லெஃப்ட் சைட்ல D இருக்கிறார். அப்போ ABCD அப்படிங்கிறவங்க நமக்கு ஆர்டரா இல்ல, ஆனா எல்லாரும் ஒரே திசையை நோக்கி இருக்கிறாங்க. நடுவுல மட்டும் இருக்கவர் பிக்கு ரைட் சைட்ல ஈயும் சியும் இருக்கிறாங்க. பிக்கு இடதுபுறத்துல ஏவும் டியும் இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின் நம்பர் 64, ஐவர் நிற்கும் வரிசை. அப்ப 5 பேர் நிற்கக்கூடிய வரிசை எப்படி இருக்கும்? டி, ஏ, பி, இ, சி. அதாவது ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 65, மேல்காண்ட முந்தின கணக்குல உள்ள கண்டிஷன் தான் DABEC அப்படிங்கிற ஆர்டர்ல தான் நிக்கிறாங்க. கொஸ்டின் 65, டிக்கு இடப்புறம் உள்ளவர் யார்? இப்ப டிக்கு இடப்புறத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிக்கு இடப்புறத்தில் நான் எவரும் இல்லை. டிக்கு வலதுபுறத்துலதான் ஏ இருக்காரு, டிக்கு இடதுபுறத்துல யாருமே இல்லை. அதனால ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 66, இதுவும் நமக்கு அதே கண்டிஷன் தான். DABEC அப்படிங்கிற ஆர்டர்ல நிக்கிறாங்க. டிக்கு வலப்புறம் உள்ளவர் யார்? டிக்கு வலது சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல யார் இருக்கா? ஏ இருக்காரு. அதனால ஆப்ஷன் 4A. கொஸ்டின் நம்பர் 67, ஹூ இஸ் லெஃப்ட் ஆஃப் சி? இதுவும் நமக்கு அதே கண்டிஷன் தான். சிக்கு லெஃப்ட் சைடு, அதாவது சிக்கு இடதுபுறம் இருப்பவர் யார்? சிக்கு இடதுபுறம் இருப்பவர் யார் இருக்காரு அப்படின்னா இ இருக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 68, நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யார்? இதுவும் நமக்கு அதே கண்டிஷன் தான். மொத்தம் இருக்கவங்க 5 பேர். 5 பேர்ல நடுவுல நிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் 1B. கொஸ்டின் நம்பர் 69, the number of triangle in the following figures. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிட்டு குறுக்க 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுல இங்க 1 இருக்குது, இங்க 1, 2 முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம். அப்போ 4 முக்கோணங்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு அப்புறமா 1ஐயும் 2ஐயும், அதாவது இந்த 2ஐயும் நமக்கு சேர்க்கும் போது ஒரு முக்கோணம் 5வது முக்கோணமாக கிடைக்கிறது. மறுபடியும் 2ஐயும் 3ஐயும், அதாவது இந்த பக்கம் 2ஐயும் நமக்கு சேர்த்தோம்னா ஒரு முக்கோணம் 6வது முக்கோணமாக கிடைக்கிறது. அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் சேர்த்தோம்னா ஒரு முக்கோணம் 7வது முக்கோணமாக கிடைக்கிறது. அதே மாதிரி 4ஐயும் 1ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணம் 8வது முக்கோணமாக கிடைக்கிறது. அப்போ ஆன்சர் 1, 8. கொஸ்டின் நம்பர் 70, இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்து அது உள்ளுக்கு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க டைமண்ட் ஷேப்ல. அதுல கொடுத்துட்டு த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை, இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரிதான். இது ஒரு சதுரம், இங்க ஒரு சதுரம், இங்க ஒரு 3, இங்க 1, 4. அதாவது 1, 2, 3, 4, இங்க 4 சதுரங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சதுரம் இந்த உள்ள இருக்கக்கூடிய சதுரம் 1 5, வெளியே இருக்கக்கூடிய சதுரம் 1 6. அப்போ மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 6, ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 71, a die is thrown 2 times and its 2 different positions are given below. Identify the number of on the position by 3. ஒரு பகடை 2 முறை உருட்டப்பட்டதில் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 3 குறியிடப்பட்டுள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண்ணை காணவும். அதாவது ஒரு பகடை 2 முறை உருட்டி இருக்கிறாங்க.
அப்படி உருட்டும் போது இந்த 3 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. அப்போ நமக்கு இதுல என்ன தெரியணும்? ஒரு பகடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியணும். 2 பகடையும் உருட்டும் போது என்னென்ன நம்பர்லாம் அருகருகில வந்திருக்குன்னு தெரியணும். அப்ப நமக்கு இங்க 3வது 2 பகடை உருட்டும் போது மேல்புறம் வந்து 2லயும் சேமாகத்தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இருக்குது முதல் பகடை, 2வது இருக்குது 2வது பகடை. அப்போ 3 இங்க 3 இருக்குது. அடுத்த பகடையில இங்க 5 வந்துச்சுன்னா இங்க 6 கிடைக்கும். அதுக்கு அடுத்த பகடையில இங்க 4 வந்துச்சுன்னா இங்க 2 கிடைக்குது. சோ நமக்கு பகடையில இங்க என்னெல்லாம் இருக்குது? இங்க ஒரு 3 நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் 3 நம்பர் இருக்குது. அப்போ ஒரு பகடையில் உள்ள மொத்த எண்ணிக்கை 1 2 3 4 5 6. இப்ப நம்ம யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு 2 யூஸ் பண்ணிட்டோம், 3 யூஸ் பண்ணிட்டோம், 4 யூஸ் பண்ணிட்டோம், 5 யூஸ் பண்ணிட்டோம், 6ஐயும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்க யூஸ் பண்ணது, அதாவது வராத நம்பர் வந்து இருக்கக்கூடியது 1 3. சோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 3 குறியிடப்பட்டுள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண்ணை காணவும். அப்போ 3 அப்படிங்கக்கூடிய நம்பருக்கு எதிர்பக்கமாக என்னதுதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 72. The mirror image of 4S is 4S என்பதன் கண்ணாடி பிம்பம். அப்ப நமக்கு கண்ணாடி பிம்பம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த கண்ணாடி பிம்பம் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லயும் இருக்குது, நம்பர்ஸ்லயும் இருக்குது. நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க? 4S அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல 4 வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 4 வந்து தலைகீழாகவே இருக்கிறது. இப்ப இதே ஷேப்ல இருக்கக்கூடிய 4 வந்து நமக்கு எங்க மட்டும்தான் இருக்குது? ஆப்ஷன் 1ல மட்டும்தான் இருக்குது. அந்த சைடும் சாஞ்சுதான் இருக்குது, இந்த சைடு எஸ் ரெண்டுமே இருக்குது. சோ நமக்கு 4 தான் நமக்கு வர வேண்டும். அதே மாதிரி எஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த எஸ் வந்து இப்படி இருக்கக்கூடிய எஸ் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கிறது. அதனால ஆப்ஷன் 1. இந்த 2 மிரர் இமேஜும் 1ல தான் இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 73. த மிரர் இமேஜ் ஆஃப் ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிளும் இருக்குது, ஒரு ஆரோ மார்க்கும் இருக்குது. இதை வச்சு மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல மிரர், இந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சோம்னா அந்த ஸ்கொயர் ஸ்கொயராகத்தான் இருக்கும், சர்க்கிள் சர்க்கிளாகத்தான் இருக்கும். ஆனா அந்த ஆரோ மார்க், இந்த பக்கமா போற ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் சைட்ல போற ஆரோ மார்க் வந்து ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அப்போ இங்க இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 74. The water image of 2L is. அப்ப 2L என்பதன் நீரியல் பிம்பம் என்ன? இப்ப நம்ம மிரர் இமேஜ் பார்த்தோம், இப்ப நீரியல் பிம்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது வாட்டர் இமேஜ், ஒவ்வொரு லெட்டருக்கு கீழே வாட்டர், தண்ணிக்கு கீழே பார்க்கும்போது அப்படியே இருக்கும். ஷேப் மட்டும் மேல இருக்க ஷேப் கீழே வந்துடும், கீழே இருக்க ஷேப் வந்து மேல போயிடும். சியும் அதே மாதிரி தான், பியும் அதே மாதிரி தான், டியும் அதே மாதிரி தான். இப்போ பி சி டி எல்லாம் நமக்கு மாறாது. அப்ப எஃப் வந்து அப்படியே நமக்கு மேல இருக்கிறது அப்படியே கீழே போயிடும், கீழே இருக்கிறது அப்படியே நமக்கு மேல வந்துடும். இப்ப நம்ம என்னது பார்க்க வேண்டிய இருக்குது? 2L. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2-வை பார்க்கிறோம். இப்படி இருக்க வேண்டிய 2 தண்ணி வாட்டர் இமேஜ்ல பார்க்கும்போது தலைகீழாகவா மாறிவிடும். அதே மாதிரி அடுத்தால எல்ல பார்க்கிறோம், எல்லும் அதே மாதிரி மாறி வரும். அப்போ 2L நமக்கு வரக்கூடிய இடம் வந்து ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 75. த வாட்டர் இமேஜ் ஆஃப் த ஃபிகர். பின்வரும் படத்தின் நீரியல் பிம்பம். இந்த படத்துக்கு நீரியல் பிம்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய படம் நீரியல் பிம்பம் கீழே போச்சுன்னா அப்படியே இந்த 2க்கு மேல வந்துடும், அடுத்த 2 மேல வந்துடும். இங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய தலை வந்து கீழே போயிடும். இப்ப நமக்கு இருக்கக்கூடியது இதே மாடல்ல இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 76 to 80. Find the figure which is not matching with other. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 4 படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 4 படங்கள் கொடுத்திருக்காங்க. 4 படத்துல இருந்து கண்டிப்பா ஒரு படம் வந்து வித்தியாசமாக இருக்கு, அந்த படம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய சர்க்கிளை 90 டிகிரி சுத்தினா சர்க்கிள் தான் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர், அதாவது சதுரத்தை 90 டிகிரி சுத்தினாலும் சதுரம் தான் கிடைக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய
குவாட்ரிலேட்டர்ல சுத்தினோம்னா நமக்கு 90 டிகிரி சுத்தோம்னா அப்படியே இடம் வந்து மாறிடும். சமபக்க முக்கோணம் ஈக்குவல் ட்ரையாங்கிள சுத்தம்னா எப்படி சுத்தினாலும் அதே தான் கிடைக்கும். அப்ப இந்த மூன்றுலையும் மாறுபட்டது ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 77. இப்ப கொடுக்கப்பட்ட 4 படங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு படம் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. எது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 3 முக்கோணங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக இருக்கிறது. 2, 3, 4 ஒரு கோணம் குறுங்கோணமாக இருந்தாலும் அது வந்து குறுங்கோண முக்கோணமாக இருக்கிறது. ஆனால் ஆப்ஷன் 1 மட்டும் விரிகோணமாக இருக்கிறது. அப்ப அந்த ஒரு படம் மட்டும் வேறுபட்டுள்ளது ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 78. வினாயன் 76 முதல் 80 வரை கொடுக்கப்பட்டுள்ள 4 படங்களில் வேறுபட்ட படத்தை காண்க, அதோட தொடர்ச்சி. இப்போ இதுல எல்லாமே நமக்கு வந்து முக்கோணமாக இருக்கிறது. இங்கேயும் முக்கோணம் இருக்குது, இங்கேயும் முக்கோணம் இருக்குது. அப்போ நமக்கு எதுவுக்குமே வேறுபட்ட படம், டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய படம், அதாவது மேட்ச் ஆகாத படம் வந்து சதுரம். கொஸ்டின் நம்பர் 79. கொடுக்கப்பட்டுள்ள 4 படங்களில் வேறுபட்ட படத்தை காண்க. இங்க பி, பி, யூ, ஆர் அப்படின்னு 4 லெட்டர்ஸ் இருக்குது. இதுல வவ்வல்ஸ் யூ மற்றும் வவ்வல்ஸ் மீதி 3மே கான்சோனன்ட். அதனால ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 80. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இ ஷேப்ல தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தா இந்த லைன் வந்து ஷேப்பா இருக்குது, இங்கேயும் இந்த லைன் வந்து ஷேப்பா ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஜிக்ஜாக்கா இருக்குது. இது ஒண்ணுதான் இதுல டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 81. வினாயன் 81 முதல் 85 வரை கீழே உள்ள 3 படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படங்கள். போன கொஸ்டின்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய படத்தை பார்த்தோம். இப்ப பார்க்கக்கூடியது அடுத்து வர வேண்டியது என்னது? ஐடென்டிஃபை ஃபிகர் விச் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் த கிவன் 3 ஃபிகர். ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிள்ல இந்த ஏரோ மார்க்கு கீழே இருக்குது. இதை 90 டிகிரி பார்த்தோம்னா இந்த பக்கமா மாறிடுது வலதுபுறம். மறுபடி கிளாக் வைஸ்ல மறுபடி 90 டிகிரி சுத்தினா இங்க இருந்து இந்த பக்கமா மாறிடுது. அப்போ அடுத்த கட்டமா நம்ம வரக்கூடியது வந்து ரைட் சைடாகத்தான் வர வேண்டும். அதனால ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 82. இதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கோடு இருக்குது, அப்புறம் 2 கோடு இருக்குது, அதுக்கப்புறம் இங்க 3 கோடு இருக்குது. அப்ப கண்டிப்பா அடுத்து வர வேண்டியது நமக்கு 4 கோடுகள் தான் வரணும். ஸ்கொயர் இது வந்து 5 இருக்கனால வராது. இது 3 கோடு, இது 2 கோடு. சோ நமக்கு ஆன்சர் வந்து 1. கொஸ்டின் நம்பர் 83. கீழே உள்ள 3 படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படம். இப்போ இங்க ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம 180 டிகிரி மாத்தணும் அப்படின்னா இந்த 2 இந்த பக்கமா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இந்த சர்க்கிள் வந்து அங்க போயிடும், ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துடும். மறுபடி அதே மாதிரி இந்த 2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் இங்க இருக்குது, ஸ்கொயர் இங்க இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம அதை 90 டிகிரி 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த சர்க்கிள் அங்க போயிடும், இந்த ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 84. இதுக்கு அடுத்து வர வேண்டிய படம். இங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கொயர் வச்சு ஒரு டாட் பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இந்த டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மாறுது. அப்ப கீழே இருக்குது, இங்க ஸ்ட்ரைட்டா இருக்குது. இங்க 45 டிகிரி தள்ளி வருது. இங்க இருந்து 45 டிகிரி தள்ளினா இங்க ஸ்ட்ரைட்டா வருது. மறுபடியும் ஒரு 45 டிகிரி, அப்ப இன்னும் ஒரு 45 டிகிரி திருப்பினா ஸ்ட்ரைட்டாகத்தான் வரணும். அதனால ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 85. கீழே உள்ள 3 படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படம் என்ன? இப்போ இதுல 2 அம்புக்குறி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா அம்புக்குறிக்கு அங்க வரக்கூடிய இந்த லைன் வந்து போயிருது. ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கக்கூடியது அம்புக்குறிக்கு மேல வரக்கூடிய லைன் போயிட்டு வெறும் அம்புக்குறி ஆரோ மார்க் மட்டும்தான் இருக்குது. அடுத்த படத்துல ஒரே ஒரு ஆரோ மார்க், ஒரே சைடு மட்டும்தான் இருக்குது, இன்னொரு சைடு இல்ல. அப்போ அடுத்து வர வேண்டியது ஒன்னொன்னா குறைஞ்சிக்கிட்டு வரும்போது இந்த ஒரு பார்ட்டும் போயிட்டுனா வெறும் பெருக்கல் மட்டும்தான் இருக்கும். அதனால அது ஆப்ஷன் 1, வேற எதுலையுமே இல்ல. கொஸ்டின் நம்பர் 86. படங்கள் ஏ மற்றும் பி ஆகியவை ஒரு தொடர்பில் உள்ளன. அதே தொடர்பில் உள்ள படங்கள் சி மற்றும் டி ஆகியவை இருக்குமாயின் படம் டி இணை படங்கள் 1, 2, 3 மற்றும் 4 இருந்து தேர்ந்தெடுக்கவும்.
அதாவது இந்த 4க்கு ஒரு தொடர்பு இருக்குது. இங்க ஒரு படம் ஷேப்ல இத வந்து அப்படியே சுருக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள சுருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கொயர் தான் கிடைக்கும். அதனால ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 87. இதுவும் அதே மாதிரிதான். படங்கள் A மற்றும் B ஆகியவை ஒரு தொடர்பில் உள்ளன. அதே தொடர்பில் உள்ள படங்கள் C மற்றும் D. அதாவது Aயும் Bயும் ஒரு தொடர்புல இருக்கும். அதே மாதிரி Cயும் Dயும் ஒரு தொடர்புல இருக்கணும். இங்க என்ன படம் தொடர்புல இருக்கு? ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. மறுபடியும் ஒரு பாயிண்ட், ஒரு சர்க்கிள் இங்க வந்து 4 பக்கமும் இருக்குது. இங்க சர்க்கிளுக்கு பதில் இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு பாயிண்ட் டாட் இருக்குது, இங்க 2 பக்கமும் இருக்குது. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து நமக்கு 4 பக்கமும் வரணும். ஸ்கொயர்ல ஒரு டாட்டும் இருக்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய கோடு. இங்க வந்து கோடு மட்டும்தான் இருக்கு, டாட் மட்டும் ஒரு கோடு சைடு தான் இருக்குது. இங்க டாட் இல்ல, இங்க டாட் இருக்குது, குறுக்க இருக்குது. அதனால இதுக்கு அடுத்து வர வேண்டிய படம் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 88. இதுவும் அதே மாதிரிதான். ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணம் வந்து ஒரு சதுரத்துக்குள்ள இருக்குது. அதாவது ஒரு முக்கோணம் 4 பக்கத்துல உள்ள சதுரத்துல உள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஸ்கொயர் வந்து ஐங்கோணத்துல இருக்கணும். ஏன்னா இங்க ஒரு முக்கோணம், இந்த முக்கோணம் வந்து 4 பக்கங்களுக்கு உள்ள இருக்குது. அப்போ ஸ்கொயர் அப்படின்னா 4 பக்கங்கள் இருக்கு. இது வந்து 5 பக்கங்களுக்குள்ளதான் இது இருக்க வேண்டும். அதனால ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 89. இந்த இங்க இப்படி இருக்குது, அதே மாதிரி இங்க தலைகளாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த எஸ் இங்க இருந்தா, இந்த எஸ் இப்படி இருக்கக்கூடிய எஸ் வந்து இந்த மாடல்ல தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 90. இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு பக்கம் இல்லாம இருக்குது, இங்க ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இங்க ட்ரையாங்கிளுக்கு பதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது உள்ள 2 கோடு இருக்குது. கண்டிப்பா அப்போ இங்க ஒரு குறுக்கு கோடு இருக்க வேண்டும். அப்போ குறுக்கு கோடு இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ நம்ம மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட்டு 2 பார்ட்டா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வேணா மேல இருக்கக்கூடிய ஐகார்ட்ல போனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய ஐகார்ட்ல போனீங்கன்னா நீங்க மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ், சயின்ஸ், சோசியலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கான கொஸ்டின் லிங்கும் ஆன்சர் லிங்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டான மேக்ஸுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட www.kanimax.com மற்றும் மற்ற சப்ஜெக்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட www.gobi.digital நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.